இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மினிஸ்டருக்கு வார்னிங் கொடுத்துட்டேன். அவன் ஆதாரத்தை கொண்டு வருவான். அவன்கிட்ட இப்ப வேற வழியே கிடையாது. நான் பாம்பை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். வெரி குட். ஆனா நீ எப்படி அங்க இருந்து தப்பிப்ப? அந்த ஏற்பாடுலாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். உனக்கு எதிரா இருக்கிற எல்லா ஆதாரமும் என் கைக்கு வந்துட்டா போதும். நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். தயாசாகர் ஆதாரத்தோட வருவான்ல? இங்க பல அப்பாவி மக்களுடைய உயிர் ஆபத்துல இருக்க. கண்டிப்பா ஆதாரத்தோட வருவான். ஆனா நீ பண்ண டிமாண்டால அவன் உஷாரா இருப்பான்ல? நமக்குள்ள இருக்கிற தொடர்பை அவன் கண்டுபிடிச்சிருப்பான். நான் தானே அந்த ஆதாரத்தை கேட்கறேன். ஆமா, அதனால என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படியும் தயாசாகர் சாகத்தான் போறான். ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி செத்தாலோ இல்ல அப்புறம் செத்தாலோ என்ன வித்தியாசம் இருக்கு? தேவையில்லாம பேசாத. ஆதாரத்தை வாங்காம அவனை கொலை பண்ணாத. முதல்ல ஆதாரத்தை வாங்க, அப்புறமா கொல்லு. அந்த ஆதாரம் எனக்கு கிடைச்சே ஆகணும். உன் வேலை முடிஞ்சிடும். இது வரைக்கும் என் வேலை ஏதாவது அறகுறையா இருந்திருக்கா? ரிஷின்னு ஒரு பையன் இருக்காங்க. ரொம்பவே டிராமா போட்டுட்டான். இவனையும் கொலை பண்ணணும். அப்புறம் ஒரு வேட்டைக்காரியையும். வேட்டைக்காரியா? ஆமா, வேட்டைக்காரி தான். அவளை வச்சுதான் இந்த இடத்துக்குள்ள நான் பாமையே கொண்டு வந்தேன். நான் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யார வேணாலும் எப்படி வேணாலும் என்னுடைய பகடக்காயா மாத்தி என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு. இந்த பகடக்காய் ஒரு பொண்ணுதான். இப்ப அவ என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா. அதனால அவளும் சாகணும். பொண்ணா? பொண்ணா இருந்துட்டு ஒன்னே எதிர்க்கிறாளா? அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஆதாரம் வரணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்றேன். சரி, யார வேணாலும் கொண்டுக்கோ. ஆனா என் வேலையை முடிச்சிட்டு தான் திரும்பி வரணும். எழுந்து உட்கார். எழுந்துரு. என்ன சொன்னாவ? யாரு? லக்ஷ்மி தான். அவ தானே என்னை பத்தி உங்ககிட்ட சொன்னா? அவதான் என்கிட்ட சொன்னா. யார் அவ உனக்கு? உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? லக்ஷ்மி தான் எனக்கு எல்லாமே. அவ என்னோட மோட்டிவேஷன், என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட வாழ்க்கை, என்னோட உயிர், என்னோட காதல். என்னடா சொல்ற நீ? நீ அவளை காதலிக்கிறியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் நான் கை தட்டி இருக்கேன். அதுவும் என் ஆளு ஒரே அடியோ 50 பேரை துப்பாக்கியால சுட்டு கொன்னப்பதான். இப்ப நீ சொல்றதை கேட்டு கை தட்டுறேன். உன் காதலுக்கு நான் தலை வணங்குறேன்ப்பா. ரொம்ப ஆழமான காதல் தான் உண்டு. ஆனா கடைசியா ஒரு தடவை உனக்கு தலை வணங்குறேன். ஏன்னா நான் இப்ப உன்னையும் உன்னுடைய அந்த காதலையும் கொன்னுடுவேன். ரெண்டு பேரையுமே நான் கொன்னுடுவேன். ஒருவேளை லக்ஷ்மி பக்கம் ஒரு அடி எடுத்து வச்சா கூட உன்னை நடக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன ஆக்கிடுவேன். புரியுதா? லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட அதுக்கப்புறம் உன்னை துடிக்க வச்சு கொள்வேன். நீ வாழ்வ. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செத்தா போதும் நீ யோசிப்ப. உன்னோட இந்த அற்புதமான டயலாகுக்கு மறுபடியும் நான் ஒரு தடவை கை தட்டுறேன். கண்ணா, தீவிரவாதி நானு, நீ இல்ல. மக்களை கொல்றது என் வேலை, உன் வேலை இல்ல. சரி விடு. இப்ப பாத்துரலாம் யார் யார கொல்றாங்கன்னு. வா பாத்துரலாம்.